தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. இன்னும் 2 மாதங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில பல்வேறு விஐபி தொகுதிகள் போட்டியிட போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அந்தந்த தொகுதி மத்தியில நிலவி வருது. அந்த வகையில மயிலாப்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட போவதா, அதே சமயம் அந்த தொகுதியை தனக்கு தர வேண்டும் என அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி குரல் கொடுப்பதாகவும் பரபரப்பு தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. இது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சென்னையில உள்ள மயிலாப்பூர் தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதினே சொல்லலாம். இங்க கல்வி கற்றவர்களும் உயர் சாதியினரும் அதிக அளவுல வசிக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரையில கட்சி பாகுபாடு இல்லாம அதிமுக திமுகன்னு இரு கட்சிகளும் மாறி மாறி வெற்றி தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க. அந்த வகையில மயிலாப்பூர் தொகுதியில் கடந்த காலங்கள்ல திமுக மற்றும் அதிமுக போலவே பாரதிய ஜனதா கட்சியும் தனக்கென தனிப்பட்ட வாக்கு வங்கிய பெற்றிருக்காங்க. அந்த வகையில தமிழக பாஜக முன்னாள் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில நிறுத்தப்படலாம் அப்படின்னு தெரியுது. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியை தரணும் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில அதிமுகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு. அதே சமயம் வேளச்சேரி பாஜகவை பொறுத்தவரையில் உள்கட்சி பூசல்கள் இருக்கு. இதனால இந்த 2 தொகுதிகளுமே இல்லாம மயிலாப்பூர் தொகுதியில அவர் போட்டியிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா அதிமுக தரப்பில் பாஜக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. ஆனா அதே சமயம் மயிலாப்பூர் தொகுதிய பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டு தர அதிமுகவுக்கு மனமில்லைன்னே சொல்லப்படுது. இதற்கு காரணம் மயிலாப்பூர் தொகுதியை கேட்டு அதிமுகவில் ஏராளமான பிரபலங்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. குறிப்பா முன்னாள் அமைச்சர் வளர்மதி தனக்கு மயிலாப்பூர் தொகுதியை ஒதுக்கி தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தனும் இந்த தொகுதியை கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலுமே அதிமுக முக்கிய நிர்வாகியான நிர்மலா பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், மாவட்ட செயலாளர் அசோக்னு பலருமே மயிலாப்பூர் தொகுதியை போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர் தொகுதியை ஒதுக்கி தர முடியாது அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. மாறா தென் மாவட்டங்கள்ல அவர் ஏதாவது ஒரு தொகுதிகளை நீங்க நிறுத்தி கொள்ளலாம்னு அதிமுக தரப்புல கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இதனால இது தொடர்பா அதிமுக பாஜக இடையே குழப்பம் நிலவி வருது என்பது முக்கிய செய்தியாக இருக்கு. இதற்கு இடையில கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மைய கட்சியும் மயிலாப்பூர் தொகுதியை குறி வச்சிருக்காங்க. இதற்கு காரணம் மக்கள் நீதி மைய கட்சிக்கு மயிலாப்பூர் தொகுதியில தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. இதனால மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் மக்கள் நீதி மைய கட்சி சார்பா முக்கிய விஐபி ஒருவர் போட்டியிடுவார்னு தெரியுது. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.